ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இனிமேலே இன்றைக்கி எபிசோடுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வெளியில் வரவே முடியல. ஸோ ஒரு அழகான ஒரு கமெண்ட் வந்து இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். தினேஷ் ப்ரோ தான் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. சிஸ்டர், டுடே எபிசோட் ஆசம். நிஜமாவே இது எம்என் தானா? என்னால் நம்பவே முடியலை. எனக்கும் அதே தாங்க, இது உண்மையிலே எம்என் தானா அப்படின்னு எனக்கும் நம்ப முடியல சிஸ்டர் அப்படின்னு அவங்க போட்டிருக்காங்க. இப்போது 6:30க்கும் எம்என் இருந்தாலும் அது ஹாப்பி ட்ராக் தான். அப்போது 6:30க்கு இருந்தப்போ லவர் சேட்டை, இப்போது 6:30க்கு ரொமான்டிக் சேட்டை. எம்என் டீம் என்ன ஆச்சு? ஸோ ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. 6:30 டைம் ஸ்லாட் சேஞ்ச் ஆனாலும் அந்த ட்ராக் அப்போது 6:30க்கு லவர் சேட்டை, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொமான்ஸ் சேட்டை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே ஒரு ஹாப்பியான ட்ராக் தான். நமக்கு ஒரு வருத்தம் இருந்துச்சு, என்னடா 6:30 7 o'clockலேருந்து 7:30லேருந்து 6:30க்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ட்ராக்லாம் பார்க்கும்போது நாங்கள் எப்படி போட்டாலும் நாங்கள் வந்து அடிச்சுக்கிறது எங்களுக்கு ஆளே கிடையாது அப்படிங்கிற ஒரு அழகான ட்ராக் கொண்டு போயிட்டுருக்காங்க. இன்னைக்கு ஃபுல்லாக வீக்கா சீன் சூப்பர். ஆமாங்க, இன்னும் வெளியில் வர முடியல. 4 நாளாகவே இப்படி தான் இருந்துட்டு இருக்கு. இங்கே விஜய் சேட்டையின் ரூம் அன்ஸ்டடியாக இருந்தாலும் கரெக்டாக பாஸ் அவரோட ஒர்க்கில் கரெக்டாக இருக்கார். மேடம் மடியில் கரெக்டாக லேண்ட் ஆகிட்டார். செம. ஆமாம், அந்த சீன் உண்மையிலே நான் ரொம்ப வியந்து ரசித்த ஒரு சீனு. நீயும் இவ்வளோ நேரம் தூங்காமல் என்னோட ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கேன்னு விஜய் காவேரி கிட்ட சொல்ல, என்ன நான் ட்ரிங்க் பண்ணேனா? விஜய் இல்லை சாரி, நான் தான் ட்ரிங்க் பண்ணல அப்படின்ட்டு. ஐயோ, இன்னைக்கு உண்மையிலே எனக்கு விஜய் காவேரியை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஓல்டு காவேரி விஜய் காவேரியை பார்த்தோமே எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுங்க. அந்த இன்னைக்கு சீன்ஸ் ஃபுல்லாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எவ்வளோதான் அன்ஸ்டடியாக இருந்தாலும் பாஸ் ஒய்ஃப் மேலே கேரிங் பண்ண மறக்க மாட்டார்ப்பா. டுடே காவேரி வர்சஸ் பார்ட்டி வாஸ் ஸோ நைஸ். விஜய் பேனிக் ஆகிட்டார். உடனே நைஸாக பொண்டாட்டியை கூட்டிகிட்டு கிளம்பிட்டார் மனுஷன். போகிற வேலை இளநீ வாங்கி தரேன், நீ கிளம்பி, எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லுவார். சச் ஏ ப்ரொடக்டிவ் ஹஸ்பண்ட். உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு அந்த சீன்லாம். அவர் இங்கேயும் பார்க்குறாரு அங்கேயும் பார்க்குறாரு, யாருக்குமே எதுவுமே சொல்ல முடியல. முதல்ல கிளம்புவா, இங்கேருந்து கிளம்புனா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு, நான் உனக்கு வழியில் கூட உனக்கு இளநீ வாங்கி தரேன் அப்படின்னு கூப்பிட்டு போயிடுறாரு. பட் இந்த காவேரி வந்து பார்த்தீங்கன்னா சும்மா தான் பாட்டி டீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி விஜய்க்கு சொல்லுவாங்க. இந்த நேத்தே சொன்னாங்க வீக்கா கார் சீன் இருக்குன்னு. செம ப்ரீகேப்பில் வீக்கா அண்ட் கார் இருக்கு. எண்ட் ஆஃப் ப்ரீகேப். ஸோ தட் எம்என் தானே? ஐயோ, எம்என் டீம் வேற லெவல். ஆமாங்க, எம்என் தானான்னு சொல்லி இப்போ வரைக்கும் யாராலுமே நம்ப முடியல. அவ்வளோ ஒரு சூப்பரான எபிசோட் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ நேற்று எனக்குமே அப்டேட்ஸ் கிடச்சிச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி நேற்று கார் ஷூட்டிங் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் எபிசோட் வந்து மிட் நைட்டில் தான் பேசினேன். சரி, உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்குள்ளாட்டி எபிசோட்லேயே வந்துடுச்சு. சாரி ஃபார் தட். பட் எனிவேஸ் அது உடனே இம்மிடியட்டாக வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நாளைக்கு எப்படா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி ஃபுல் எபிசோடுமே ஒரு பவர் பேக் பர்ஃபார்மன்ஸ். நம்ம வீக்கா ஃபேன்ஸை இதை தவிர எப்படி சொல்லுதுன்னு தெரில, எல்லாருமே அவ்வளோ ரசித்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். எடிட்ஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ சுற்றி நான் அதையே தான் பார்த்துட்டு உட்காந்துருக்கிறேன் மார்னிங் சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ நாளைக்கு எபிசோட் அட்லீஸ்ட் நாளைக்கு 6 o'clock பார்த்துட்டு உங்களுக்கு உடனே ரிவ்யூ ஷேர் பண்ணோம். எப்படிலாம் வந்து சீன்ஸ் நடக்குது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.